இந்த பர்சன் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள பிரிஞ்சது அவங்க வாழ்க்கையிலே பண்ண ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுக்காக சண்டை போட்டுருக்கணும், எதிர்த்து நின்றுக்கணும், ஏமாந்து போயிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா, அவங்களுக்கு சொல்றதுக்கான அந்த தைரியம் இல்ல இப்போ. அதுக்கான மன வலிமை இல்ல இப்போ. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தடுக்குது. மேபி சரியான விஷயத்த இன்னும் அவங்க செய்யல. ஹாஸ்டிலிட்டீஸ். உங்க காதல் பிரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம், உங்கள சுத்தி இருக்கிற பொறாமை எனர்ஜி. யாரோ உங்கள பத்தி தப்பா சொல்லி ஏமாத்திருக்கலாம். இல்லன்னா வந்து அவங்களுக்கு காதல பத்தின தப்பான போதனைகள் புகட்டப்பட்டிருக்கலாம். சம்திங். இல்லன்னா ஃபேமிலி ஏமாத்திருக்கலாம். நான் சொத்து தரேன், பணம் தரேன். நீ வந்து வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ, பையன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. அதுதான் இப்போ. அவங்க வந்து இப்போ வருத்தப்படுறாங்க. அவங்க வந்து இந்த காதலுக்காக போராடி இருக்கணும். எதிர்த்து நின்னு சண்டை போட்டுருக்கணும். பயந்து ஓடி இருக்கக்கூடாது. கோழையா நடந்திருந்திருக்கக்கூடாது. வீரனா சண்டை போட்டுருக்கணும். அப்படின்னு இப்போ வந்து நொந்து போறாங்க. உங்கள இழந்ததுக்கப்புறம், இல்லன்னா வந்து உங்கள விட்டு விலகி இருக்கிறதுக்கப்புறம் தான் இந்த ஞானம் அவங்களுக்கு வருது. பின்னாடி என்ன கார்டு இருக்கு? அவங்க மெயினா பயந்தது பேக் அடிச்சதுக்கு காரணம் வந்து ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். மேபி நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ட்ராமா, சொத்து தரமாட்டேன், பிஸ்னஸ், இல்லைன்னா ஃபேமிலி பிஸ்னஸ், அதனால் வெளியில் வந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எக்ஸ்கியூஸஸ் சொல்கிறவங்களாம் எப்படி வந்து முதுகெலும்போடு இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு தன்னம்பிக்கை. ஒரு பொண்ணையோ இல்லைன்னா நம்ம நம்பி வர பையன், பொண்ணு இந்த காலத்தில் எல்லாருமே ஈக்குவலாக ஏர்ன் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட். ஸோ வச்சு காப்பாற்ற முடியாமா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன தன்னம்பிக்கை இருக்கும்? அந்த தன்னம்பிக்கையே அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாதனால ஒரு தூய்மையான காதலை அடகு வச்சிடுறாங்க இல்லையா? இது எந்த விதத்தில் சரியான விஷயமா இருக்கும்? அதுதான் இப்போ அவங்க மனசை அப்படியே அரிச்சிட்ருக்கு. மேபி இந்த உண்மை அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இன்னொரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நீங்கள் தான் அவங்களோட அதிர்ஷ்ட தேவதனம். ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட் இட். நீங்கள் தான் உண்மையிலேயே அதிர்ஷ்ட தெய்வத்தை. இந்த பர்சன் வந்து எனக்கு பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, மெசேஜ் ஃப்ரம் யுவர் கவுண்டர் பார்ட். உங்கள் பர்சன் கிட்ட நிச்சயமாக மெசேஜ் இருக்குது. நான் ஆல்ரெடி ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் த மெசேஜ். பிரபஞ்சம் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. இது நிச்சயமாக வந்து இந்த பர்சன் போராட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காதலுக்காக. அதனால் பிரபஞ்சம் வந்து ஒரு புது சந்தர்ப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி தருவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை இந்த பர்சன் சரியாக பயன்படுத்தணும். அதுதான் மெயினாக இங்கே. பட் இப்போ இந்த போராட்டத்துலேருந்து எப்படி வர போகிறாங்க, உங்ககிட்ட எப்படி வர போகிறாங்க, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓ, குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. அவங்க உங்ககிட்ட வராதுக்கு காரணம், இந்த பர்சன் நிச்சயமாக உங்களை சீட் பண்ணியிருக்காங்க ஒரு விதத்தில் இல்லைனா இன்னொரு விதத்தில். அது எந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அது சீட்டிங் தான். நான் சொன்ன மாதிரி பணத்துக்காக உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் சரி, இல்லை பதவிக்காக உங்களை விட்டு போயிருந்தாலும் சரி, தேர்ட் பார்ட்டிக்காக ஏதோ ஒரு மினுக்கிற விஷயம், டிசீட், அவங்களுக்கு ஏதோ ஒரு மாயை காட்டி அவங்கள ஏமாற்றிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு உண்மையிலே. சில அதுக்கு மேலே ஒரு போர்வை போட்டு அதை வந்து ஜிம்மிக்கு வேலைலாம் காட்டி, நீ வந்து ஒரு வைரத்தை பெரிய வைர கட்டி நான் உனக்கு தரப்போகிறேன் அப்படின்னா, ஆனால் உள்ளே போனால் தான் கண்ணாடிக்கல், அதுவும் உடஞ்சி போன கண்ணாடிக்கல். இப்போது ஞானம் வந்துருச்சு, எது வைரம் எது கண்ணாடிக்கல்னு. பட் உங்ககிட்ட திரும்ப வர முடியாது. நீங்கள் பவுண்ட்ரியை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிங்க. யாரது என் வீட்டு பக்கமாக வருது, உங்களுக்கு வரத்துக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பவுண்ட்ரியை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க. அதனால தான் இந்த மன போராட்டம், அதனால தான் இந்த தவிப்பு. ஏன்னா உங்ககிட்ட வந்து அப்படி கெத்தாக நிற்க முடியாது இனிமே. ஏன்னா ஏமாத்துறது ரொம்ப பச்சை துரோகம். ஏன்னா வந்து உங்களை ரொம்ப தவிக்க விட்டு போயிருக்காங்க. ஏன்னா இந்த காதலுக்கு மரியாதை தரல, உங்களுக்கும் மரியாதை தரல. ஸோ இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு மரியாதை தர இடத்துல திரும்ப வரது வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நீங்கள் கெத்து காட்டிட்டீங்க. இங்கே சூப்பராக பிரபஞ்சம் 8 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இப்போ உங்ககிட்ட எப்படி வரதுன்னு அவங்களுக்கு வழி தெரியல, வழி தேடிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் நீங்கள் வந்து இந்த பர்சன் கிட்டேருந்து கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு வழியில் உங்களை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டு பி ஃப்ரேங்க், இந்த பர்சனால் நைட்லாம் கண்ணை மூடவே முடியல. மேபி நீங்கள் இந்த பர்சனை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி கேட்டிருக்கேன், ஏதோ ஒரு வார்த்தை அவங்கள சொல்லியிருக்கீங்க, இல்லைனா ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அது அவங்கள தூங்க விடவே இல்லை நிம்மதியாக. நீங்கள் என்றைக்கு கேள்வி கேட்டிங்களோ இந்த நிமிஷம் வரைக்கும் அது அவங்க மனசில் ஓடிட்டே தான் இருக்குது. அது என்ன கேள்வின்னு உங்களுக்கு தான் தெரியும். என்ன கேட்டிங்கன்னு எனக்கு தெரியும். நான் அங்கே போக போகிறது இல்லை. பட் அந்த பர்சனோட கண்ணை மூடிட்டு இருந்த கண்ணை அப்படியே பிரித்து திறந்தது அந்த கேள்வி தான். ஸோ நீங்கள் கேள்வி கேட்டதுக்காக ரிக்ரெட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் கேட்டது கேள்வி தான். பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க, குயின் ஆஃப் கிங் ஆஃப் கப்ஸ். வாவ்,
இப்போ அந்த பர்சன் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க உங்க மேல வச்சுட்ருக்க காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான காதல். என்ன காரணம் சொல்லி அவங்க உங்கள விட்டு விலகி போயிருந்தாலும், அது எவ்வளோ பெரிய மூடத்தனம் அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு புரியுது. இந்த பிரிவு நீங்க இந்த பவுண்ட்ரி போட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த காதலே புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா உங்கள விட்டு விலக பார்த்துருக்காங்க. ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. சரி, இது இல்லைனா இன்னொன்று அப்படி ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்றும் சும்மாலாம் இல்லை, அவ்வளோ ரொம்ப நல்லவங்களாம் எல்லாம் கிடையாது. அடுத்த ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது 2, 3 ஆப்ஷன் ஃபெயிலியர், 2, 3 ஆப்ஷன் அவங்கள ஏமாத்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. நடந்து முடிஞ்சு கடைசியாக ஓஞ்சு போய் உட்காந்து யோசிக்கும்போது, பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்கே பளிச்சுன்னு தெரியிற ஒரு தேவதை நீங்கள் தான். அட கடவுளே! எவ்வளோ உண்மையாக காதலிச்சாங்க நம்மள. நம்ம முட்டாள்தனம் மாதிரி எல்லாத்தையும் சொதப்பிட்டு இப்போ வந்து திரும்பி போகிறதுக்கு வழி தெரியாமல் தவிச்சிட்ருக்கோமே அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் ரீடிங் பாருங்கள். அது காதல் பிச்சை கேட்குறத பற்றி தான். மேபி இந்த பர்சன் அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஸோ என்ன இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் குயின் த குயின்னே டைப் பண்ணுங்க. ஏன்னா யூ ஆர் இந்த குயின் எனர்ஜி. குயின் ஆஃப் சோட்ஸ்னால் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் குயினை டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். கேள்வி கேளுங்க. யாரையும் நாங்கள் கேள்வி கேட்காம திரும்ப வாழ்க்கைக்குள்ளே விடுற மாதிரி இல்லை. கேள்வியாக கேளுங்க, பதில் சொல்லிட்டு வரட்டும். யூ டிசர்வ் தட். சீக்ரெட்ஸ் ஆர் கம்மிங் அவுட். இது இன்னொரு காமெடி என்னென்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த தேடி போயிருக்காங்க. அது நான் சொன்ன மாதிரி அந்த கண்ணாடிக்கல், அதுவும் உடஞ்ச கண்ணாடிக்கல் அப்படிங்கிற விஷயம் இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்கள் இனிமேல் அழட்டிக்காதீங்க. டெம்பரன்ஸ், பொறுமையாக இருங்க. வா 4:20 ஈவினிங் டைம் 4:20 நீங்கள் வந்து இந்த பர்சன்கிட்டேருந்து மெசேஜ் எதிர்பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் கூட நீங்கள் வந்து இந்த பர்சன்கிட்டேருந்து மெசேஜ் எதிர்பார்க்கலாம். அவுட் ஆஃப் த ப்ளூ. ஏன்னா அவ்வளோதான் அங்கே பொறுமை இருக்குது. உங்களை இழந்துருவோன்ற பயம் அந்த பர்சனுக்கு. நீங்கள் தான் இங்கே லக்கி சாம். இங்கே பாருங்கள், யூ ஆர் த கார்னர் காப்பியா. இந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் இருந்த வரைக்கும் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு. 6 of Cups, லவ், பாஸ்ட் மெமரிஸ். இந்த பர்சனால் ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியல. கிங் ஆஃப் பைப்ஸ், கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்க. இந்த பர்சன் ஹார்ட் ஒர்க் போடுவாங்க உங்கள்கிட்ட வர்றதுக்கு. பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ், நியூ பிகினிங். உங்கள்கிட்ட வரும்போது ரொம்ப சாதாரணமாக தான் வருவாங்க. எடுத்தோடனே உங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து. இந்த பர்சன் வந்து இது பணத்துக்காக தான் உங்களை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்சன் ரீபில் பண்ணிட்டு வருவாங்க. கவலையப்படாதீங்க. திரும்ப வந்து அந்த காரணத்துக்காக உங்களை விட்டுட்டோ இல்லை அது ஒரு காரணமாகவே அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு இந்த பர்சன் தெளிஞ்சிட்டாங்க. இட்ஸ் லைக் எந்த காரணத்துக்காக உங்களை விட்டு போனாங்களோ அந்த காரணம் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், நோ, கிளியர் பண்ணிட்டு தான் வர போகிறாங்க. ஃபேமிலியாக இருந்தால் ஃபேமிலியை விட்டு வர போகிறாங்க, இல்லை ஃபேமிலிக்கு புரிய வைக்க போகிறாங்க. பட் என்ன புரிய வைக்க போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு புரிய வச்சுட்டு தான் அவங்கக்கிட்ட வர போகிறாங்க. ஏனோ தானோன்னு திரும்ப உங்ககிட்ட வர விரும்பலை. ஏன்னா இன்னொரு தடவை உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்க அவங்க தயாராக இல்லை. நீங்கள் கேட்ட சரியான வார்த்தை தான். அப்படியே பலார்னு அரைஞ்ச மாதிரி ஏதோ கேட்டிருக்கீங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து உண்மையாக அவங்க கண்ணை தூங்கிட்டு இருந்த அந்த கண்ணை திறந்தது. ஸோ இப்போ அந்த பர்சனோட மெசேஜ் என்ன ஸ்பெஷல் மெசேஜ் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து கைடன்ஸ் கேட்க போகிறோம். உங்களுக்கு டிவைன் ஃபெமினன் உங்களுக்கு என்ன மெசேஜ் இந்த கையிலே வர மாட்டேங்குது. யூ ஆர் மைன். போதுமா? நீங்கள் அவங்களோடவங்க தான். அவங்கள யாருக்கும் விட்டு தர மாட்டாங்க. நான் இவ்வளோ நேரம் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். உங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ண தான் வராங்க. ஐ மிஸ் த சவுண்ட் ஆஃப் யுவர் வாய்ஸ். உங்கள்கிட்ட பேசுறது, உங்களோட வாய்ஸ், உங்களுக்கு ஏதாவது யூனிக்கான விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க, இல்லைனா உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னா உங்கள் வாய்ஸ் அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட பேசுகிறதையும் அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. யூ மேட்டர், யூ ஆர் மைன், யூ மேட்டர். எல்லாமே இப்போது மேட்டர் ஆகுது. இதுக்கு முன்னாடி போன தடவை உங்களை வந்து முதுகில் குத்திட்டு ஓடும்போதோ இல்லை உங்களை பிளாக் பண்ணும்போதோ உங்களுக்கு நீங்கள் ஒரு மேட்டராக தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து பணமோ இல்லைன்னா தேர்ட் பார்ட்டியோ ஒரு பெரிய மேட்டராக தெரிஞ்சிருக்கு. இப்போது அதெல்லாம் சாயம் வெளுத்து போச்சுங்க. பிரபஞ்சம் வந்து அடித்து துவைச்சி தொங்க விட்டுருக்காங்க. ஸோ 2 தடவை துவைச்சதில் சாயம் போச்சு. எனக்கு இப்போ சாயம் போச்சு கண்ணம்மா அந்த சாங் தான் கிராஸ் ஆச்சு. ஸோ
என் பட்டாம்பூச்சி சாயம் போச்சோமா அப்படி தான் இருக்குது இப்போது. நீங்கள் பட்டாம்பூச்சியும் இல்லை இப்போது. பழைய மாதிரி உங்களை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் குயின் ஆஃப் சோர்ஸில் இருக்கீங்க. இந்த பர்சன் வந்து நொந்துக்கிறாங்க. ச்சே, நான் எவ்வளோ நல்ல சூழ்நிலையில் இருந்தேன், சொதப்பிட்டேனே அப்படின்னு. பட் பார்க்கலாம் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னு. வா, ம் இந்த பர்சன் அந்த கைடன்ஸை பிளாக் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனை? லவ் இஸ் அரவுண்ட் த கார்னர் வர்த் த வெயிட். ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க, காதல் நீ உங்கள் வீட்டு முச்சந்தியில் தான் நின்றுட்டுருக்கு, அது வரப்போகுது. ஸோ வர்த் த வெயிட். நீங்கள் காத்துட்ருக்கிறது சரியான விஷயம்தான். ஸோ இதில் நீங்கள் குழம்பிக்கிறதுக்கு தேவையில்லை. இந்த பர்சனே உங்ககிட்ட வந்துடுவாங்க. வந்து அவங்க பண்ண தவறுகளாக ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க. ஸோ வர்த் த வெயிட். நீங்கள் காத்துட்ருக்கிறது வீண் போக போகிறதில்ல. எவ்வளோ அழகான கைடன்ஸ் இது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹாப்பினஸ். அது வரைக்கும் உங்கள் சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப அவசியமிங்க. நீங்கள் அவங்க வர வரைக்கும் அப்படியே பல்ல கடிச்சிட்டு நகத்தை கடிச்சிட்டு அப்படியே நுனி சீட்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, படம் பார்க்குற மாதிரி. இது வந்து என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் நல்லா பின்னாடி சாஞ்சு உட்காந்து கால் மேலே கால் போட்டு குயின் ஆஃப் சோல்ஸ் மாதிரி கையில் ஒரு கத்தி வச்சுட்டு உட்காந்துட்டு வந்து பதில் சொல்லிட்டு உள்ளே வரட்டும் அப்படின்றாங்க. ஸ்டெபிலிட்டி இஸ் த கீ டு சக்ஸஸ் ஆஃப் யுவர் கனெக்ஷன். 2 பேத்துக்குமே ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ வந்து அவங்க மோஸ்ட்லி சொல்கிறேன், நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருமே. ஸோ உங்களோட ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குயினுக்கு உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்கள் சாம்ராஜ்யம் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா காதல் புஸ்வானந்தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க காதல் கை கூடணும் அப்படின்னா உங்களோட செல்ஃப் லவ் மார்னிங் ரீடிங் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட செல்ஃப் லவ், உங்களோட அந்த டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது எங்கேயாவது விட்டிங்க, காதல் அந்த பக்கம் காத்தாடி மாதிரி பறந்துடும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் பேஸ் ஸ்டெபிலிட்டி. பிரபஞ்சம் ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறது அதை தான், பணம் மட்டும் இல்லை. ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.